நாகையில் நீதிமன்றம் அருகில் விற்பனைக்காக கடத்தி கொண்டு வரப்பட்ட 13 மூட்டை குட்கா போதைப் பொருள் மற்றும் காரை பறிமுதல் செய்த போலீசார் மனித உரிமை கழகம் கட்சி நிர்வாகி உட்பட 2 பேரை கைது செய்தனர். நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைந்துள்ள பகுதியில் இரவு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். நீதிமன்றம் அருகே சந்தேகத்திற்கிடமாக நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்த 2 கார்கள் தனிப்படை போலீசார் கவனித்தனர். அப்போது ரோந்து வாகனத்தை பார்த்தவுடன் காரில் இருந்த 4 பதட்டத்துடன் தப்பி ஓட முயன்றதாக கூறப்படுகிறது. உடனே போலீசார் பின்தொடர்ந்து பெண் உட்பட 2 பேரை மடக்கி பிடித்த நிலையில் மற்ற 2 மட்டும் தப்பி சென்றனர். தொடர்ந்து கார்களை சோதனை செய்த போலீசார் பொதுமக்களுக்கு தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள், குட்கா மூட்டைகள் என மொத்தம் 13 பைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர் பிடிப்பட்ட 2 மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் வெளிப்பாளையம் ஸ்ரீநாத் என்பவரின் மனைவி தீபிகா மற்றும் பாப்பா கோவில் பகுதியை சேர்ந்த மனித உரிமை கழகத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் நீதிபதி என தெரிய வந்தது. மனித உரிமை கழகம் என்ற பெயரை காரில் பலகையாக வைத்திருந்ததால் போலீஸ் சோதனை செய்ய மாட்டார்கள் என நினைத்து இந்த கடத்தலில் ஈடுபட்டதும் விசாரணையில் வெளிப்பட்டு உள்ளது. மேலும் வெளிமாநிலங்களிலிருந்து குட்காவை கொண்டு வந்து நாகை மாவட்டத்தில் விற்பனை செய்ய திட்டமிட்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து 13 மூட்டைகளில் இருந்த 120 கிலோ குட்கா கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். தீபிகா மற்றும் நீதிபதி ஆகிய 2 கைது செய்யப்பட்ட நிலையில் தப்பி சென்ற 2 பிடிக்க போலீசார் வலைவீசி வருகின்றனர்.